சிறப்புமிக்க இந்த அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் ஆன்டி ரேகிங் அவேர்னஸ் ப்ரோக்ராம் மற்றும் போதைப் பொருளுக்கு எதிரான ஒரு விழிப்புணர்வு நிகழ்வுக்கு சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கும் டாக்டர் அறிவுரை நம்பி மெம்பர் மற்றும் வைஸ் சான்சலர் கன்வீனர் கமிட்டி அவர்களே, மதிப்பிற்குரிய டாக்டர் பிரகாஷ் சார் அவர்களே, மதிப்பிற்குரிய டாக்டர் மாணிக்கவாசகம் அவர்களே, நோடல் ஆபீசர் ஆன்டி டயபிட்டிஸ், மதிப்பிற்குரிய டாக்டர் தெய்வசிகாமணி அவர்களே, கோஆர்டினேட்டர் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், இந்த விழாவிற்கு வருகிறது சிறப்பானது தங்களுடைய அனுபவங்களை பேசிய துணை கண்காணிப்பாளர் லேமக் அவர்கள் மற்றும் இந்த பகுதியில் ஹீரோனா யாருன்னா அம்பேத்கர் தான். பொதுமக்கள் மத்தியில் ஒரு போலீஸ் அதிகாரி எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னு ஒரு எடுத்துக்காட்டாக இருப்பவர் காவல் ஆய்வாளர் அம்பேத்கர் அவர்கள். அவரையும் இந்த விழாவிற்கு வருகை தந்ததற்கு வணக்கத்தை தெரிவித்துள்ளேன். அதுபோல இங்கே பல்கலைக்கழகத்தில் பணியாற்றிக் கொண்டிருக்கும் அனைத்து பேராசிரியர்கள், வருங்கால தூண்களாகிய மாணவர்கள் மற்றும் காவல்துறையைச் சேர்ந்த அனைத்து நண்பர்கள், பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். டாக்டர் அறிவுரை நம்பி சார் சொன்னது போல ஃபர்ஸ்ட் என் கதையை சொல்லி கொடுத்தார். அப்புறம் தான் உங்களுக்கு பேசுறாங்க. நான் உங்களுக்கு விருதுநகர் மாவட்டத்தை சார்ந்தவன். ஒரு குக்கிராமத்தில் இருந்துதான் வந்து மதுரை, அதாவது தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி மதுரை கல்லூரியில் பிஎஸ் அக்ரி அண்ட் எம்எஸ் அக்ரி படித்து ஒரு 8 ஆண்டுகள் வந்து ஐடிசி இந்தியன் டுபாக்கோ கம்பெனியாக கேள்விப்பட்டு அந்த கம்பெனியில் வேலை பார்த்து அக்ரிகல்ச்சர் தென் பை சாய்ஸ் இல்லை பை சான்ஸ் இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு, போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு 2003 வந்து டிஎஸ்பியாக வந்து 2013 எஸ்பியா ப்ரொமோஷன் ஆகி 2016 வந்து ஐபிஎஸ் ஆகும். இப்போ இது எனக்கு 5வது மாவட்டம், டிசி வண்ணாரப்பேட்டை, எஸ்பி விழுப்புரம் 3 வருஷம், தென் 2 வருடங்கள் ஏஎஸ்பி தூத்துக்குடி, தென் 1.5 வருடம் திருவாரூர் ஏஎஸ்பி, தென் இப்போ கடலூர் ஏஎஸ்பி. எங்கெங்கே கஷ்டமாக இருக்கோ அங்கெல்லாம் என்னை போட்டுருவாங்க. ஸோ அவர் சொன்னார், அதில் ஒரு பார்த்து தான் அந்த நீங்கள் சொல்லக்கூடிய அந்த வீரன் அதிகாரம். நான் அதை சொல்லி முடிக்கிறேன். ஏன்னா ஒரு கியூரியாசிட்டி இருக்கும். அது சொன்னது எனக்கு சாய்ஸ் பண்ணி வரலாம், பை சான்ஸ்ல தான் வந்து இந்த ஆப்ரேஷன் வந்து 2005 to 2006 நடந்தது. ஆக்சுவலி 2005 பொங்கல்ல வந்து கரெக்டா பொங்கல் அன்னைக்கு, அதாவது முதல் நாள் ஒரு 3 days முன்னாடி ஜனவரி 9th வந்து சுதர்சனம் அப்படிங்கிற ஒரு எம்எல்ஏ, சிட்டிங் எம்எல்ஏ, எக்ஸ் மினிஸ்டர் was shot dead by some criminal gangs. பொங்கல் அன்னைக்கு போன் வந்து காலையில் உடனே வந்து நார்த் இந்தியா போகணும். அப்பதான் வீட்டில் வந்துருக்காங்க. உடனடியாக பேக் பண்ணி 14th ஜனவரி 14th உடனே போக வேண்டிய ஒரு சூழல். அப்ப ஆரம்பிச்ச பயணம் தான் 2005 ஆரம்பிச்சது. 2006 மார்ச் வரைக்கும் 1.5 வருஷம் ஓடிட்டு. அந்த கேங் எப்படின்னா பவேரியா கேங். இது ஒரு ட்ரைப் மாதிரி, நம்ம அந்த புறவாசி ஒரு ட்ரைப் சொல்லுவோம். அது மாதிரி நார்த் இந்தியாவில் எஸ்பெஷலி ராஜஸ்தான்ல பரத்பூர் அப்படிங்கிற ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல இருப்பாங்க. வெரி நொட்டோரியஸ் கேங், ப்ரூட்லெஸ். அதாவது அவங்க வந்து மாடர்னா கண்டுக்கவே மாட்டாங்க. அவங்க கொள்ளையடிக்கணும்னா கையில இரும்பு ராடு வச்சிருப்பாங்க, துப்பாக்கி வச்சிருப்பாங்க, பெரிய வீட செலக்ட் பண்ணுவாங்க.
என்ட்ரி ஆகாம எடுத்த உடனே ராடால் அடிக்கிறது, இல்லை ரொம்ப ரெசிஸ்ட் பண்ண துப்பாக்கியால் சுற்றுவோம். வீட்டில் இருக்கக்கூடிய நகைகள்லாம் எல்லாம் தெரிஞ்சுக்கணும். அவங்களோட எண்ணங்கள் எப்படின்னா, நார்த் இந்தியாவில் சவுத் இந்தியன் மக்கள் வந்து எல்லாருமே வீட்டுல கழுத்துல நகைகள் போட்டுக்கிட்டு இருந்தாங்க அப்படின்றத எண்ணம். இதே நீங்க நார்த் இந்தியா போனீங்கன்னா எல்லாமே கவரிங் நகை தான் போட்டுருவாங்க. ஸோ அதனால இங்க வந்து அவங்க ட்ரக்ல வருவாங்க, பெரிய பெரிய லாரி, பெரிய பெரிய கம்பெனிக்கு வந்து லோடு இறக்குற மாதிரி, இந்த செயின்ட் கோவில், ஹோண்டாய், நோக்கியா, இந்த மாதிரி பெரிய கம்பெனிக்கு வந்து லோடு இறக்குற மாதிரி வந்துட்டு அந்த லாரியில ஒரு சீக்ரெட் சாம்பர்ஸ் வச்சுட்டு இங்க வந்து டெக்காலிட்டி பண்ணிட்டு போயிடும். 1996 இருந்து 2005 வரைக்கும் அந்த 9 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா இது மாதிரி 25 கேசஸ், 25 வழக்குகள் தமிழகம் முழுவதும். தமிழனா வந்து நார்த் 12 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். ஒரு 64 பேர் லாஸ்ட் ரெகுலர் லைஃப். ஒரு என்னன்னா தலையில் அப்படின்னா அந்த கண்ணு கீழே வந்து எந்த அளவுக்கு ஃபோர்ஸா வச்சிருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு ப்ரூட்டல் சம்டைம்ஸ் வந்து ரேப் கூட பண்ணிருக்காங்க அந்த பொண்ணுகளை வீட்டில் இருக்கக்கூடிய. இந்த அளவுக்கு ஒரு கொடுமையான ஒரு கேங் அது. அந்த கேங் தான் அதோட ஆட்சின்னு பார்த்தீங்கன்னா அவர் சொல்ற போது ஆசாத் நகர் பலத்தை அந்த ஊர்ல பார்த்தீங்கன்னா 3000 குடும்பங்கள் இருக்கும். அது அவங்க 3000 குடும்பம் வேலையே தான் பெட்ரோல் பார்த்தா புதியாக போயிட்டு இந்த மாதிரி டக்காயிட்டு பண்ணிடுவாங்க. நாங்கள் அதில் வந்து அப்போ லோக்கல் பாடி எலெக்ஷன் போது நான் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் மாதிரி மக்கள் அப்படியே போயிட்டு தான் பார்த்தோம். ஏன்னா அங்கே போலீஸ் போகிறதுக்கே பயப்படுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு அங்கே கடும் குளிர். உங்களுக்கு தெரியும், ராஜஸ்தான் வந்து மைனஸ் போகும். டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா சம்மரில் 45, 50 வரைக்கும் வரும். ஒரு பெரிய டீம் எடுத்துட்டு போய் ஃபர்ஸ்ட் ஒரு 4 டிஎஸ்பிஸ் போனோம். ஒரு அவங்கெல்லாம் 3 மாசத்துல இருந்து நாங்கள் ஒரே டிஎஸ்பி நான் தான் கடைசி வரைக்கும் இருந்து 13 அக்யூஸ்டையும் பிடிச்சோம். அதில் 2 பேரும் அங்கேயே என்கவுண்டர் பண்ணோம். ப்ளஸ் ஒரு 5 லாரிகள், சம் ப்ராப்பர்ட்டிஸ் கொண்டு வந்து இங்கே 2 பேருக்கு தூக்கு தண்டனை வாங்கி கொடுத்தோம். அந்த டெக்காய்க்கு அதோட நின்று போகுது. பட் நீங்கள் படத்தில் பார்க்கறதா நாங்கள் பண்ணது ஒரு 5% கூட கிடையாது. அது ஏன் படமாக வந்ததுன்னா அந்த டைரக்டர் வந்து எனக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர் பேசிக்கணும். முதல்ல வந்து அவரு சதுரங்க வேட்டை பார்த்துருக்கீங்க படம். நான் வந்து இந்த இது ஆப்ரேஷன் பண்ணோம்னா அதனால ஒரு 2005 இருந்து ஆல்மோஸ்ட் 14 வரைக்கும் இது சென்னையில் தான் இருந்தேன். 9 இயர்ஸ் இதுல அதாவது மத்திய குற்றப்பிரிவு சென்ட்ரல் கிரைம் பிரான்ச்ல வந்து அசிஸ்டன்ட் கமிஷனரா இருந்தேன். அப்ப வந்துதான் இந்த ஒயிட் காலர் அஃபென்சஸ் உங்க யூனிவர்சிட்டியில கூட டேக்ஸ் சர்டிபிகேட் இது மாதிரி எண்ணற்ற வழக்கு டேக்ஸ் சர்டிபிகேட் போடுவாங்க, டிகிரி சர்டிபிகேட், ஜாப் ரேக்கெட்ஸ், பாஸ்போர்ட், டேக் பாஸ்போர்ட்ஸ், மண்ணூரி பாம்பு, இவிடிஎம், இது மாதிரி டிஃபரெண்ட் கேசஸ்லாம் அந்த பீரியட்ல ரொம்ப பிடிக்கும். அப்பதான் அவர் 2006 வந்து சார் இந்த கதையை சொல்லுங்க சார் அப்படின்ட்டு அவரு என்கிட்ட கதையை எடுத்துதான் அந்த சதுரங்க வேட்டை இட் வாஸ் வெரி சக்சஸ்ஃபுல். தட் அது என்னன்னா ஒரு சிம்பிளா இருக்கும். எப்படி மக்கள் ஆசையை தூண்டி ஏமாறுறாங்க அப்படின்னா அந்த அது கூட எங்களோட நான் சொன்ன ஸ்டோரியை வச்சு அவர் ஒரு கதையா பண்ணார். அது முடிச்ச பிறகு 2012 வந்து சார் வேற கதை ஏதாவது சொல்லுங்க சார். அப்ப நான் இந்த ஆபரேஷன் பற்றி சொன்னேன், இதெல்லாம் கதையை அடிக்க முடியாது அப்படின்னு. அந்த பீரியட்ல நாட் இந்த கேமராஸ் அப்பதான் செல்போன் வர ஆரம்பிச்சது. ரெக்கார்டிங் வந்து ரொம்ப புகழா இருந்துச்சு. சில போட்டோஸ் எங்க டீம் மெம்பர் ஆக்சுவலி போனது வந்து ஐஜி ஜாயினிக் சார் நாட்கள் இருந்தாரு. அவர் ரிட்டையர்ட் டிஜிபி. அவரோட தலைமையில தான், அவரோட கோஆர்டினேஷன் தான் himself involved. ஒரு 100 பேர் கொண்ட டீம், கடைசியா நாங்க 15 பேர் இருந்தோம். அந்த டீம்ல இது சக்சஸ் பண்ணிச்சு. நான் இந்த ஸ்டோரியை சொன்னோடனே 3 வருஷமா கதை கேட்டான். கதை கேட்டு 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 எல்லாருக்குமே வந்து எல்லா டீம் மெம்பர்ஸையும் போய் பார்த்து கடைசி அந்த படம் எடுத்தாங்க. இட் வாஸ் வெரி சக்சஸ்ஃபுல். அதுவும் கொஞ்சம் வித்தியாசமா இருந்ததுனால
அது ஒரு கமர்ஷியலா பண்ணிட்டேன். அதுக்கோசரம் எனக்கு ஒரு 3 லட்சம் ரூபாய் கொடுத்தாரு கதைக்கோசரம். பட் அந்த அமௌண்ட்டையும் நான் விழுப்புரம் எஸ்பியா இருக்கும்போது ரூரல்ல இருக்கக்கூடிய ஸ்கூலுக்கு எல்லாத்துக்கும் லைப்ரரிக்கு அந்த 3 லட்சம். இதுதான் ஒரு சின்ன ஸ்டோரி. இதுல நீங்க உள்ள போனீங்கன்னா கதையா கேட்கலாம். அதனால போலீஸ் ராமர் கிட்டே அம்பேத்கர் கேட்டீங்கன்னா அவங்க ஒரு ஸ்டோரி வச்சிருப்பாங்க. எவ்ரிபடி இந்த சர்வீஸ்ல பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு லைஃப் இருக்கும். ஏன்னா போலீஸ்ன்றது அடுத்த நிமிஷம் என்ன நடக்கும்ன்றது தெரியாது. நாங்க படிச்சதான் அக்ரிகல்ச்சர், பட் நம்ம பார்க்குற வேலைக்கே சம்பந்தம் இருக்காது. பட் இருந்தாலும் அந்த ஒரு நான் ஃபர்ஸ்ட் என்ட்ரில 2003 ட்ரைனிங் முடிச்சுட்டு 2004 ஜாயின் பண்றேன். 3 மாசத்துல இந்த ஆபரேஷன் வருது. அப்படி யோசிச்சோம். அப்ப நாங்க போலீஸ் தான் இருக்கும் போல. ஸோ வெரி இன்ட்ரெஸ்டிங் அண்ட் பப்ளிக் இட் கேன் டூ இட் ஒண்டர். எவ்வளவு வேணாலும் நீங்க ஒரு சின்ன ஹெல்ப் கூட பண்ணலாம், அவங்க பெரிய ஹெல்ப்பா செய்யுது. ஸோ அது போல இந்த போலீஸ் சர்வீஸ். ஸோ இதெல்லாம் அந்த தாங்கக்கூடிய மன வலிமை எப்படி வந்ததுன்னா ஒரு கிராமத்துல வந்ததுனால, ஒரு அரசாங்க பள்ளியில படித்ததுனால, ஒரு அந்த மாதிரி ஒரு பயிற்சி. இப்ப நாங்கெல்லாம் எங்க ஜெனரேஷன் பார்த்தீங்கன்னா எங்க வீட்டுல 8 பேர் நான் தான் லாஸ்ட் 4+2. பட் இந்த ஜெனரேஷன் பார்த்தீங்கன்னா ஒன்லி ஒரு குழந்தை 2 குழந்தைகள். சண்டை போடுவதற்கும் ஒரு ஆறுதல் சொல்வதற்கும் எல்லாமே இருந்தாங்க. அப்படி வளர்க்கப்பட்டவர்கள். ஸோ இந்த காலத்துல அப்படி இல்லை. நான் அந்த சப்ஜெக்ட் பின்னாடி வரேன். ட்ரக்ஸ் நம்ம ஏன் இந்த காலத்துல அதிகமாகிட்டு போகுதுன்னா அதுதான் காரணம். ஒரு கூட்டு குடும்பம் இல்லை, ஒரு ஆதரவு இல்லை, ஒரு நம்மளோட சொல்றதுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸ இது பண்றதுக்கு யாருமே கிடையாது. இந்த பல சித்தி இல்லை, அண்ணன் இல்லை, தம்பி. அதனாலதான் நம்ம அதை தேடி போகுது. ஸோ ஃபர்ஸ்ட்ல ஆன்டி டிராகிங் ஆய்வாளர் கூடிய கூட அருமையா சொன்னாரு. ஏனென்றால் இந்த 96 வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா ராகிங் எக்ஸ்ட்ரீம் ஸ்டேஜ்ல இருக்குது. பிகாஸ் நாங்கெல்லாம் 85, 89 அதெல்லாம் நீங்க படிக்கும் போது அது ப்ரொஃபஷனல் காலேஜ், MBBS அண்ட் அக்ரி இன்ஜினியரிங் பாத்தீங்கன்னா ராக்கிங் நல்லா சிவியரா இருக்கும். ஏன்னா படாத பாடுபட்டு 3 ஸ்டூடெண்ட் ஒரு ரூம்ல இருக்கும். 2 பேர் வருவாங்க ஃபுல் ட்ரங்கன்ல. ஞாபகம் ட்ரங்கன் மூட்ல வரும். 1 hour அந்த அதாவது ஒவ்வொருக்கும் அக்ரி சர்வீஸ் அக்ரி ஒன்று இருக்கும், அக்ரி ஓர்த் அக்ரி ஒன்று இருக்கும். அது கூட கெட்ட வார்த்தைகளா இருக்கும். இதெல்லாம் சொல்லுவோம். டாக்டர் பண்ணாங்க, சிகரெட் அடிப்பாங்க, சிகரெட் கொடுப்பாங்க, இதை சாப்பிடணும், சிகரெட் குடிக்கணும். நாளே எந்த கொடுத்தாலும் உடனே வாங்கி கொடுத்துருவேன். ஐயாவே இவங்க ஃபுல்லா கொடுத்துருவான், புறா வாங்கிப்பாங்க. இதுல என்னோட ஹாஸ்டல் மேட்டு இஸ் எ சயின்டிஸ்ட். நான் குடிக்க மாட்டான், சிகரெட்டே குடிக்க மாட்டான். உடனே அவன் குடிச்சுட்டாங்க. இது என்ன காந்தியா? புலாவை விட மாட்டேன், சிகரெட் பிடிக்க மாட்டேன், என்ன சத்தியம் போட்டு வந்தியா? அவன் கடைசி வரைக்கும் சிகரெட்டே கொடுக்குது. பட் தேடியர்ல பார்த்தா அவெல்லாம் சேஞ்ச் பண்ணுறாங்க. பட் அந்த அளவுக்கு ஒரு 1 hour 1.5 hours ட்ரான்ஸ்ஃபர் மோட்ல டார்ச்சர். அது நாங்க படிக்கும் போது தான் ட்ரைமஸ்டர் சிஸ்டம், 3 மாசத்துக்கு ஒரு தடவை சிஸ்டம், செமஸ்டர் சிஸ்டம் 6 months. அப்ப பிராக்டிக்கல் நோட்டு அது இது ஒரே எக்ஸாம் தான் ஓடிக்கிட்டே இருக்கும். ஏன் அக்ரிலாம் சக்சஸ் ஆகுறாங்கன்னா காரணம் இந்த ட்ரைமஸ்டர் சிஸ்டம், பழைய சிஸ்டம் இருந்தது. எந்நேரம் படிச்சுக்கிட்டே இருக்கும். காலையில சாயந்தரம் வரைக்கும் வாரம் வரைக்கும் படிக்க வேண்டியது. எக்ஸாம் அன்னௌன்ஸ்டு டெஸ்ட் அது இது போயிட்டு. ஸோ அந்த மாதிரி டார்ச்சர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். பட் ஒரு ஸ்டேஜில் ஆனவங்க எல்லாருமே ஒரு 1 month ஆனவங்க எல்லா சீனியர் ஜூனியர் எல்லாம் ஒன்றாயிடும். ஸோ இந்த மாதிரி போயிடும். அந்த 2 சீனியர் டார்ச்சர் பண்ணாங்க. நாங்கெல்லாம் காலேஜில் பேர் தான் வைப்போம். 4 years தான் கோர்ஸ். 4 years முடிச்சுட்டா அவங்க தான் ஸ்டூடெண்ட்.
6 வருஷத்துல படிச்சுட்டு இருந்தாரா அவர் பேர் ப்ரொஃபசர், 8 வருஷமா இருந்தாரா அவர் பேர் டீன், 10 வருஷமா இருந்தாரா அவர் பேர் வைஸ் சான்சலர், 12 வருஷமா இருந்தாருன்னா சான்சலர். எப்ப சான்சலர் அப்படிலாம் படிச்சுட்டு இருந்தாங்க. அப்ப எப்படி சிஸ்டம்னா ஃபர்ஸ்ட் இயர் கிளியர் பண்ணா தான் தேர்ட் இயர் போகும், செகண்ட் இயர் கிளியர் பண்ணா தான் ஃபைனல் இயர் போகும், ஃபர்ஸ்ட் இயரே கிளியர் பண்ணா நீங்க தேர்ட் இயர் போக முடியாது, அரியர். சோ இந்த மாதிரி அதுல பாத்தீங்கன்னா நாங்க கல்லூரியில படிக்கும்போது இந்த கஞ்சா அடிக்கலாம் ரொம்ப ரேரா இருக்கும், ரீச்சபிலிட்டி ரொம்ப கம்மியா இருக்கும். ஒரு 2-3 ஸ்டூடெண்ட்ஸ் தான் இருப்பாங்க கஞ்சா அப்படின்னா கஞ்சா குடிச்சுட்டாங்க. இன்னைக்கு நான் சொல்றேன், அந்த கஞ்சா குடிச்சவங்க எல்லாம் 3 சீனியர்ஸ் நான் கண்ணால பார்த்தேங்க. ஒருத்தர் இறந்துட்டாரு, 2 பேரும் நீ சாதாரண ரோட்டால இருந்தாங்க. அது போதைப் பொருள் வரும்போது நான் டீட்டெயிலா சொல்றேன். இந்த ஆன்டி ரேகிங்கிறது 96 இந்த நாவரசு கொலை வழக்குல தான். அதுக்கப்புறம் தான் 97 அரசாங்கம் வந்து தமிழக அரசு தமிழ்நாடு ப்ரொஹிபிஷன் ஆஃப் ரேகிங் ஆக்ட் கொண்டு வருது 1997. அது வரைக்கும் இந்த ஆக்டே இல்லை. நம்மளை பார்த்தா மகாராஷ்டிரா கவர்மெண்ட் அடுத்த சப்ஸ்டிட்யூண்டா கொண்டு வந்தது. அதுக்கப்புறம் வந்து இந்த சிவியாரிட்டியை பார்த்துட்டு தான் யூஜிசியும் ஒரு ரூல் தான் கொண்டு வந்தாங்க. ஆஃப்டர் 1996 அதாவது 97 வந்து இந்த சட்டம் கொண்டு வந்த பிறகு ராகிங் பாத்தீங்கன்னா ரிமார்க்கபிளி சொல்லணும்னா 0 ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். எல்லா இடங்கள்லையும் வந்து ராகிங் வந்து ஓரளவு கன்சிடரபிளா 0 லெவலுக்கு வந்து அவர் சொன்ன மாதிரி நாவரசு வந்து ஒரு சிம்பிள் ராகிங் தான். அதாவது நம்ம ராகிங்கிறது என்ன மீனிங்னா ஆக்ட் பை எ ஸ்டூடெண்ட், ஒரு மாணவரோட ஆக்ட் என்னன்னா வெதர் பை வேர்ட்ஸ் ஸ்போக்கன் ஆர் ரிட்டன், வார்த்தையில சொல்லலாம் இல்ல ரைட்டிங்ல சொல்லலாம். ரைட்டிங்ல கூட